அது 2 மாதம் வாங்குதான்னு சொல்லி அது இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு. கவர்மெண்ட் அதில் தலையிட முடியாது. ஏன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மேட்ரு. கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் பில்டிங் எடுத்து 2 மாதம் வாக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் வந்தோம்னா அவன் கேட்பான், 6 மாதம் கேட்பான், 1 வருஷம். அது இண்டிவிஜுவலுடைய இதில் சேர்ந்தது. 2 மாதம் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறது அவங்க கெடுத்துட்டு போகிற பெயிண்டிங்கு கூட உதவாது. கெட்டவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சத்தம் போடாமல் கரண்ட் பில்லு கூட கட்டாமல் ஓடி போயிட்டானா அதுக்கப்புறம் கையை விட்டு நம்ம ஒரு 50,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை மட்டும் மாற்றினா பெட்டராக. ஒரு 4 வருஷம் முன்னால் நான் வந்து ஒரு டெனண்ட்டு தான். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அப்போ 10 மாதம் வாடகை அட்வான்ஸாக கேட்டிருந்தாங்க. 2 மாதம் வாடகைங்கிறது ஓகே தான். டெனண்ட் சைடில் இது ஓகே தான். பட் ஓனர் சைடில் மேபி அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஓகே தான் எனக்கு ஆக்சுவலாக தோணுது. ஏன்னா இப்படி இருந்தால் தான் ஓனருக்கும் நம்மளுடைய அந்த ரெண்டுக்கு போகிற அவங்களும் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெனண்ட்டாக இருக்கவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். 2 மந்த் வாடகை மட்டும்தான் இதுவாக அட்வான்ஸாக வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லைக் ஓனர்ஸ் தான் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து டெனண்ட்டாக தான் இருக்கோம். ஏன்னா நானுமே டெனண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் கேட்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது.